சரியான வைப்ரேஷனில் எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா? இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். அருமையான பாஸ்டர் ஜோஷுவா ஓசியா அவர்களோ, அருமையான சிஸ்டர் ஷாலினி அவர்களோ இந்த சபையிலே ஊழியம் செய்யும்படிக்கு எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காய் நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் சொன்னாலும் சொல்லினாலும் அவர் நல்லவர் தான். இந்த நாளில் இந்த இடத்துல எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்கள் நினச்சி பார்க்காத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஸோ எனக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல அருமையான வர்ஷிப் பண்ணார் சாம். அவருக்கு நல்ல கையை தட்டி அருமையான நல்ல மகிமையான ஒரு ஆராதனை. அது இல்லாமல் இந்த சபையினுடைய போதகர் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து உங்களை ப்ளஸ் பண்ணார். ஸோ நல்ல ஒரு பாஸ்டர், நல்ல ஒரு பாஸ்டர் ஒய்ஃபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்களை கர்த்தர் இந்த இடத்துல பயன்படுத்துவார். ஸோ இந்த ஜென்ரேஷன் வர ஜென்ரேஷனுக்கு அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்கு பயன்படுத்தி அநேகரை அவர்களை நீதிக்கு உட்படுத்துவர்களாக கர்த்தர் வைப்பார். இந்த சபையோடு கூட இணைந்திருக்கிற நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பயன்படுத்தப்படுவீர்கள். ஆண்டவர் சொன்னார், சிறுமந்தையே பயப்படாத, ராஜ்யத்தை கர்த்தர் உன்னிடத்தில் தான் தரப்போகின்றார். ராஜ்யத்தை கர்த்தர் உன்னிடத்தில் தான் தரப்போகின்றார். சிறுமந்தையே உனக்காக தான் ராஜ்யம். பெரிய மந்தைக்கு கிடையாது, பெரிய தேசத்திற்கு கிடையாது, சிறு மந்தையாகிய சிறு கூட்டத்திற்கு தான் கர்த்தர் ராஜ்யத்தை வாக்கு பண்ணுகின்றார். ஆகவே உங்க மூலமாக, இந்த சபை மூலமாக தேவனுடைய ராஜ்யம் இந்த பட்டணத்திலே கட்டப்படும், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஏற்கனவே சொன்னது போல அநேக அற்புத அடையாளங்களை கொண்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிற அடுத்த வருஷம் வரத்துக்குள்ள கர்த்தர் இடத்தை மாற்றுவாரு, சூழ்நிலைகளை மாற்றுவாரு, கூட்டங்களை ஆண்டவர் மாற்றுவாரு. கர்த்தர் நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலோ, உபாகமம் 1:11 சொல்றது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலோ 1000 மடங்கு, சொல்லுங்க 1000 மடங்கு நீங்கள் பலுகி பெருகும் மடிக்கு உங்கள் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நேரத்தை எடுக்காதபடிக்கு நாம் நேராக ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகலாம். எனக்கு கொஞ்சம் பைபிள், நான் பெரிய பைபிள் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். அதனால் ரைட், அந்த இதை எடுத்துக்கிட்டுங்களா? இந்த ஸோ ஒரு இதில் பைபிளும் ஒரு இதில் நோட்ஸ் வச்சு பண்ண எனக்கு உதவியாக இருக்கும். நல்ல வர்ஷிப் டீம், அருமையான கீபோர்டிஸ்ட், நல்ல கீபோர்டு வாசிக்கிற கிட்டார், உங்களுக்கு நல்ல ஒரு கையை தட்டி அவங்களைய வாழ்த்தலாம். ஸோ உங்களிடத்துல வேதாகமம் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-15 வசனங்களை நாம் வாசித்து அதிலிருந்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 130வது பக்கத்தில் இருக்கிறது. ஒருவேளை உங்கள்கிட்ட டிஜிட்டல் மொபைல் இருக்கும் என்று சொன்னால் அதிலே உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ
அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இந்த வார்த்தை அந்த சபைக்கு சொல்றேன். எழுந்திரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் நேரம் வந்தது. The time has come for this church. Get up and rise up and take your bed and walk. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். ஆண்டுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஆமென், 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 ஆமென். இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, யூதர்களுடைய பண்டிகையை குறித்து யூதர்களுக்கு சொன்ன ஒரு வியாதியஸ்தன். இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் மிகவும் மிகவும் ஒரு அற்புதமான புத்தகம். இதுல 7 அற்புதங்களை அப்போஸ்தலனாகிய யோவான் இதுல மையப்படுத்தி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தினுடைய 7 அற்புதங்களும் அவைகள் அடையாளங்களாக இருக்கிறது. 7 miracles or sign which shows the truth. அதாவது அடையாளம் அப்படின்னு சொன்னா, அருமையான பாஸ்டர் ஜோஷுவா என்னை கூப்பிடும் பொழுது, அண்ணா நீங்க வரும் பொழுது ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அந்த பெட்ரோல் பங்க் ஒட்டி நீங்க லெஃப்ட் எடுங்க, முன்னாடி ஒரு சர்ச் இருக்கும், பின்னாடி ஒரு சர்ச் இருக்கும், அதுக்கப்புறம் சென்டர்ல நம்ம சர்ச் இருக்கும் அப்படின்னாரு. அந்த பெட்ரோல் பங்க் தான் எனக்கு என்னன்னா ஒரு அடையாளம். எதை காண்பிப்பதற்காக? இந்த சபையை காண்பிப்பதற்காக ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால் அந்த பெட்ரோல் பங்க் தான் அந்த அடையாளம். அதுபோல யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல எல்லா அற்புதங்களையும் ஆண்டவர் இந்த புத்தகத்தில், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் ஆவியானவர் எழுதி வைக்கவில்லை. ஆனால் முக்கியமாக 7 அற்புதங்களை அவர் அதில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 7 அற்புதங்களும் அடையாளங்களாக இருக்கிறது. அடையாளம் என்று சொன்னால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபரையோ காண்பிக்கின்ற ஒரு கருத்தா இருக்கின்றது. நீங்க பைபிளை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த 7 அற்புதங்களும் இயேசுதான் தேவனுடைய ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து என்று காண்பிப்பதற்காக இந்த புத்தகத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்துல முதல் வசனத்துல இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய பண்டிகை ஒன்று வந்தது, அந்த பண்டிகை வந்தது என்று இயேசு அறிந்து எருசலேமுக்கு சென்றார். ஆண்டவர் எங்க செலிப்ரேஷன் இருக்கோ அங்கே அவர் வருகிறவரா இருக்கிறார். துக்க வீட்டுக்கு வராரு, செலிப்ரேஷன் வீட்டுக்கு வராரு. The church is the house of celebration. The church must celebrate the victory of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை கொண்டாடுகின்ற இடம்தான்
சபை இன்றைக்கு அதை தான் சபை செய்திருக்கிறது. இன்றைக்கு செய்தபடியினாலே கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். இயேசு வருவார் என்று சொன்னால் அவர் திரும்ப சும்மா போகிறவர் அல்ல. வந்தவர்களை அவர் வெறுமையாக அனுப்புகிறவர் அல்ல. அவரிடத்தில் வந்த யாவரையும் அவர் சொஸ்தமாக்குகிறவர். அவரிடத்தில் வந்த யாவரையும் அவர் சந்திக்கிறவர். அவரிடத்தில் வந்த யாவரையும் அவர் தொடுகிறவர், விடுதலையாக்குகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அவர்கள் கேட்டாலும் சரி கேட்கலினாலும் சரி அவர் வந்தபடியினாலே அவர் வேலையை அவர் முடித்துவிட்டு செல்வதுதான் அவருடைய வழக்கம். இந்த சுவிசேஷ புத்தகம், இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வாசலை குறித்து எழுதுறார். அங்க என்ன வாசல் இருந்ததுங்க? ஆட்டு வாசல் என்று ஒன்று இருந்தது. அதற்கு பின்பதாக ஒரு குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்தின் பேர் என்ன குளம்? பெதஸ்தா குளம். அத்தோடு கூட அந்த குளத்திலே 5 மண்டபங்கள் இருந்தது என்று ஆண்டுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு டீட்டெயிலாக எழுதி வைக்கிறார் பாருங்க. இது 11வது மாசம் என்பதனால பைபிள்ல 11 அப்படின்னா மினிஸ்ட்ரி, ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி அப்படின்னு அர்த்தம். தேவ தூதர்களுடைய பணிவிடை என்று அர்த்தம். ஆகார நீங்க ஆதியாகமம் 18:11 வாசித்து பார்த்தீங்கன்னா தேவ தூதனானவர் 11ஆம் வசனத்தில் வந்து ஆகாரை சந்திக்கின்றார். சங்கீதம் 91 நீங்க 11 வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் தேவ தூதர்கள் உங்கள் பாதங்களை காப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க லூக்கா எழுதி பார்த்தீங்க, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவ தூதன் 11ஆம் வசனத்தில் சகரியாவை வந்து பார்த்து, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கு இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். 11ஆம் வசனத்திலே பிசாசானவன் தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேங்க, இந்த மாசம் நீங்க விரும்புகிறீங்களோ இல்லையோ கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களுக்காக காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவர். நீங்க செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்காய் தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் செய்வார். இயேசுவுக்கு பணிவிடை செய்த அதே தூதர்கள் இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் கெத்செமனேல ஜெபித்த பொழுது ஒரு தேவ தூதன் வானத்தில் இருந்து தோன்றி இயேசுவை பலப்படுத்தினார். அந்த தேவ தூதன் இந்த மாதம் இந்த வார கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை அவர் பலப்படுத்த போகின்றார். ஒருவேளை இனி பலன் இல்லாமல் இருக்கலாம். பாஸ்டர், நான் சோர்வோடு கூட வந்திருக்கிறேன், பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறேன். பயப்படாதீங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே கொர்நேலியுடைய வீட்டிற்கு ஒரு தேவதூதன் சென்றார். பேதுருவினுடைய வீட்டிற்கு ஒரு தேவதூதன் சென்றார். உங்களுடைய வீட்டிற்கு ஒரு தேவதூதன் வருவான். என்ன சொல்வதற்காக? கர்த்தர் உனக்காய் இதை செய்யும்படிக்கு என்னை அனுப்பி இருக்கிறார். இதே 5ஆம் அதிகாரத்தில் தேவதூதன் குலத்தை கலக்க வந்தான். ஆனால் இப்பொழுது தேவதூதன் அல்ல, தேவதூதனானவர் இஸ் கிறிஸ்ட் ஜீசஸ். தூதனானவர் வந்து குலத்தை கலக்கவில்லை, குலத்திற்கு பக்கத்தில் உள்ள மக்களை கலக்கும்படிக்கு, உங்களை கலக்கும்படிக்கு 38 வருஷமா ஒரு வேலையை செய்ய முடியாத படுத்த படுக்கையில் இருந்த அவன் வாழ்க்கையை கலக்கும்படிக்கு ஆட்டுக்குட்டியானவர் வருகின்றார். எந்த வாசல்ல வராருங்க ஆட்டுக்குட்டியானவர்? ஆட்டு வாசலின் இருக்கு. எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்களேன். எனக்கு ஜோஷுவா நிறைய டைம் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம ஆண்டவத்தை கவனிப்போம். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல ஜலத்தின் மேல ஆவியானவர் என்ன பண்ணாருங்க? அசைவாடினார். ஜலம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நீங்க வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யாரும் ஒருத்தர் வாசிங்க. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி.
1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கலங்கி போன தண்ணி. ஆனா 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 1ஆம் வசனத்திலே கலங்கி போன தண்ணி அல்ல, ஜீவ தண்ணீர். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் என் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது, என் வாழ்க்கை 1ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 1 இருக்கிற 1ஆம் வசனத்தில் இருக்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை போல் இருக்கிறது, வெறுமையும் ஒழுங்கின்மையுமான சலத் போல என் வாழ்க்கை இருக்கு பாஸ்டர். பயப்படாதீங்க, சகலத்தையும் புதியதாக்குகிறவர், அது மாத்திரமல்ல தெளிவான ஜீவ தண்ணீர், சுத்தமான தண்ணீரை அங்கு மாற்றி கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். அப்போ ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தண்ணியில ஆரம்பிக்குது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எதுல முடியுதுங்க? தண்ணியில முடியுது. நீங்க இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன் அப்படியே நீங்க அதை கவனிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஜலத்தினாலே யோவான் ஸ்நானகனிடத்துல ஞான ஸ்நானம் பெறும்படிக்கு அவர் என்ன பண்றாருங்க? போறார். எதனால? வாசிங்க. யோவான் அவர்களுக்கு பிரதித்திரமாக, நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் எதனால் ஞான ஸ்நானம் கொடுப்பாருங்க? ஆவியினாலும் அக்னியினாலும் என்ன பண்ணுவாருங்க? ஞான ஸ்நானம் கொடுப்பார். அது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம். பின்மாற்றம் அடைந்த சீஷர்கள் 7 பேர் என்ன பண்றாங்க? பின்மாற்றம் அடைந்த சீஷர்கள் மறுபடியும் மீன் பிடிக்க போறாங்க. அவங்க எங்க மீன் பிடிக்க போறாங்கன்னா, அந்த கடல்ல தான் என்ன பண்றாங்க? திபேரியா கடலுக்கு என்ன பண்றாங்க? மீன் பிடிக்க போறாங்க. 1ஆம் அதிகாரம் ஒரு ஜலத்தில் ஆரம்பிக்குது, கடைசியில் 21ஆம் அதிகாரம் எங்கங்க? அங்க என்னத்த எதுல முடியுதுங்க? ஒரு ஜலத்தில் முடியுது. அது மாத்திரம் கிடையாது. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு ரோம சோல்ஜர் என்ன பண்றாருங்க? ஒரு ஈட்டினால அவருடைய விலாவை என்ன பண்ணுகின்றான்? குத்துகின்றான். குத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பைபிளை நீங்க வாசிக்கிறப்போ இந்த தண்ணி என்ன பண்ணுது? எல்லா இடத்துலையும் டிராவல் பண்ணிட்டே இருக்கு. தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, என்னன்னா பெத்லகேமில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று தாவீது என்ன பண்ணாருங்க? விரும்பினார். இயேசு கிறிஸ்துவும் இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவரு சொன்னார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 1 அதிகாரம் இயேசு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பண்ணப்படுவதற்கு போகின்றார். கடைசி அதிகாரம் 21ஆம் அதிகாரத்திலே ஜலத்தின் மேலே ஜலத்தில் என்ன பண்றாருங்க? சீஷர்கள் பின்மாற்றத்துக்கு போறாங்க, அவர்களை திருப்பும்படிக்கு மறுபடியும் அவர் அந்த ஜலம் ஆகிய கடலுக்கு என்ன பண்றாரு? போறாரு. நடுவில் இந்த 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம். இந்த 7 அற்புதங்களும் நாம் பார்க்கும் பொழுது எல்லாமே தண்ணி சம்பந்தப்பட்டதாவே இருக்கு. நல்லவேளை இன்னைக்கு ஆண்டவர் மழையை கொடுத்திருக்கிறார். எப்பப்பெல்லாம் ஜோஷுவனுடைய வீட்டுக்கு இந்த ஏரியாவுக்கு பிரேயர் செல்லுக்கு நான் வரணும், அப்பெல்லாம் மழை. ஒரு நாள் பயங்கரமாக தொப்பக்கட்டையாக நனைஞ்சு அண்ணன் ஜோதிபாசனுக்கு தெரியும், ஆனாலும் விடுறது கிடையாது. யோவான் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெறும்படிக்கு அங்கே யோர்தான் நதிக்கு செல்றார். 2ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜலத்திலே அந்த தண்ணீரை என்னவா மாற்றுறாருங்க? திராட்சரசமாய் மாற்றுகின்றார். 3ஆம் அதிகாரம் நிகதேமை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்றார். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சமாரியா ஸ்திரீயில் சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரோ உனக்கு ஒரு பொழுதும் தாகம் உண்டாகாது, நான் உனக்குள்ளே ஊறுகின்ற ஒரு ஜீவ நதியை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி சமாரியா ஸ்திரீக்கு சொல்றார். 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்போ பெதஸ்தா குளத்தின் அருகே ஒரு மனுஷன் படுத்துக் கொண்டிருக்கிறான், அங்கு தண்ணீரை கலக்கும்படிக்கு ஒரு தேவதூதன் வருவான். 6ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு 5000 பேரை போஷிக்கின்றார்.
பின்பதாக அவர் கடலின் மேலே நடக்கின்றார். 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. 37, 38 வசனத்துல பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்துக்கு வந்து பானம் பண்ண கடவன், இலவசமா என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு பிறவி குருடன் ஆண்டவர் சந்திக்கின்றார். அவன் கண்களில் உமிழ்ந்து சேர்வு உண்டாக்கி அவன் கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் என்ன பண்ணுங்க, கழுவு என்று சொல்லுகின்றார். அவன் போய் சீலோவாம் குளத்தில் கழுவினான். அவன் கண்கள் திறக்கப்பட்டவனாய் வந்தான். இந்த 7 அற்புதங்களும் இயேசு எங்கதான் எதுல தான் செய்யறாருன்னா, தண்ணி சம்பந்தப்பட்டதாகவே தான் செய்கின்றார். அது மாத்திரம் கிடையாது. இந்த யூதர்களுடைய பண்டிகை வரும் பொழுது யூதர்களுடைய பண்டிகைக்கும் இந்த தண்ணிக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. என்ன உண்டுங்க? தண்ணீர் சொன்னாவே யூதர்கள் மிகவும் மிகவும் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏனென்று சொன்னா, அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகும்படிக்கு அவர்கள் அலைந்து திரிந்த பொழுது அவர்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டபடினால 2 முறை மோசேயின் இடத்துல முறையிடுறாங்க. ஒரு முறை மோசேயின் இடத்துல சொல்லுகின்றாரு, ஆண்டவர் நீ போய் கண்மலையில இந்த கோலை வை என்றார். வைக்கிறப்போ தண்ணீர் என்ன பண்ணுதுங்க, அந்த பாறையிலிருந்து கண்மலையிலிருந்து தண்ணி வருகின்றது. அந்த தண்ணீரை ஜனங்கள் திருப்தியாய் குடித்தார்கள். இன்னொரு விஷயம் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் கண்மலை இடத்துல பேசுன்னு சொல்றாரு. ஆனா முதல் செய்தது போலவே கண்மலையை போய் என்ன பண்ணிட்டாரு, மோசே அடிச்சிட்டாரு. பரவாயில்ல. ஆனா அதுல இருந்து மறுபடியும் என்ன வந்ததுங்க, தண்ணீர் வந்தது. இப்ப இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல இந்த 5ஆம் அதிகாரத்தில், ஏன் 5ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு சம்பவத்தை ஆவியானவர் யோவான் மூலமா எழுதி வைக்கின்றார். இந்த மனுஷனுக்கும் இந்த 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கும் என்ன சம்பந்தம், 4ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு, 6ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு, 5ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயில்டா பிட்டு 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 சாப்பிட போறோம். ரெடியா இருக்கிறீங்களா? பாஸ்டர் இப்போ அனுப்பிச்சிருங்க பாஸ்டர், எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரெடிங்களா? பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஜலத்திற்கோ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன உண்டுங்க, சம்பந்தம் உண்டு. நம்ம ஊர்ல கூட புனித நீர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்னங்க புனித நீர்? சாபங்கள் போனோம் அப்படின்னா திருத்தலங்களுக்கு சென்று என்ன பண்ணுவாங்க, அந்த புனித நீர்ல புனித நீர் ஆடும்போது அவளுடைய பாவங்கள் சாபங்கள் என்ன பண்ணும், போக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கும் நம்பிக்கைகள் உண்டு. இன்றைக்கும் பல புனித ஸ்தலங்கள் நம்முடைய தேசத்திலே உண்டு, நம்முடைய தமிழ்நாட்டிலே உண்டு. மக்கள் அங்கே சென்று நீராடி தங்களுடைய பாவங்களும் சாபங்களும் மன்னிக்கப்படும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். இனி நீங்கள் ஒரு குளத்திற்கு போக வேண்டிய அவசியம் அல்ல, எந்த ஒரு பெதஸ்தா குளத்திற்கும் போக வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு குளமே உங்களை தேடி வருகிறது. அந்த குளம் பெதஸ்தா என்று சொன்னால் கிருபையின் வீடு, இரக்கத்தின் வீடு. உங்களை தேடி வருகின்ற ஒரு குளம், கிருபையின் குளம். அது மாத்திரமல்ல, சீலோவாம் குளம் உன்னை தேடி வருகிறது. சீலோவாம் என்று சொன்னால் தேவனால் அனுப்பப்பட்டவர் கிறிஸ்து உங்களை தேடி வந்து உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி உங்களை சுகமாக்குகின்ற கர்த்தர். இந்த 7 அற்புதங்களிலேயும் யோவான் இந்த தண்ணீரை குறித்து எழுதியிருக்கிறார். இது யோவான் எழுதின சம்பவம். நீங்க மோசேயினுடைய புத்தகத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது, யாத்திராகம புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யாராவது ஒருவர் வாசிங்க. பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை எங்கிருந்து எடுத்த,
ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு என்னங்க மோசே என்று பெயரிட்டார். பாருங்க, எல்லாம் ப்ரொஃபட்டிக்கா நடக்குது பாருங்க. அவர் வந்து மோசேயை குறித்து பொழந்து கட்டுறாரு. மோசேவே பார்த்திருந்தா பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இப்போ என்ன ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஒன்று விட்டுருக்குறாரு. என்ன வண்டி அது? வந்தே பாரத். அந்த மாதிரி வந்து அடின்னு அடிச்சுட்டு போயிட்டார். இப்போ மோசேக்கு என்ன பேர்னா தண்ணியிலிருந்து என்ன பண்ணுவேன் எடுக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பேர்னா ஜலத்தினாலே வந்தவர். இப்போ மோசேவை என்ன பண்றாருங்க, பார்வோனுடைய மகள் தண்ணியிலிருந்து எடுக்கிறார். தேவகுமாரனை பிதா இந்த உலகத்திற்கு ஜலத்திற்குள்ள என்ன பண்றாருங்க அனுப்புகின்றார். அவரும் ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். இரண்டாவது மோசே ஆண்டவர் என்ன பண்றாரு, அழைக்கிறார். முட்செடியின் மூலமா என்ன பண்றாருங்க அழைக்கின்றார். அழைக்கும் போது 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க இப்போ நான் போனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அதுக்கு ஒரு அடையாளத்தை என்ன பண்ணுங்க காட்டுங்க அப்படின்னு. உடனே உன் கையை என்ன பண்ணு மடியில போடுன்றாரு. போட்ட போது அந்த கை என்னதுங்க குஷ்டமானது. மறுபடியும் அந்த கையை வெளியே எடுக்கிறாரு. அந்த குஷ்டம் என்ன ஆயிடுச்சுங்க, என்ன ஆயிடுச்சுங்க மறுக்கலை போல மாறியது. அதுக்கு முன்னாடி ஒரு கோலை குறித்து சொல்றாரு. கோலை வச்சு அடின்னு பாஸ்டர் ஜோஸ் வச்சுட்டு போனாரு. அந்த கோலை என்ன பண்ணு கீழே போடு. அது கீழே போட்ட உடனே அது என்னவா மாறும், சர்ப்பமாய் மாறும். பின்பு போய் அந்த சர்ப்பத்தினுடைய எதை பிடிக்க சொல்றாரு, எதை பிடிக்க சொல்றாரு? எங்க வாலெல்லாம் பிடிக்க கூடாதுங்க. வாலை பிடிச்சிங்கன்னா நீங்க காலின்னு அர்த்தம். பாம்பை எப்படி தான் பிடிக்கணும், தலையை தான் பிடிக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பிடிக்க சொல்றாரு, வாலை பிடிக்க சொல்றாரு. ஏன் தெரியுமா, தலையை நீ பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலையை மெதுகுன்னு நீ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். அப்போ ஃபர்ஸ்ட் சைன்ல முதல்ல கோலை போட சொல்றாரு. போட்ட உடனே உன் கையில போய் அதை என்ன பண்ணு வாழை பிடின்றாரு. பிடிச்ச உடனே அது மறுபடியும் என்னவா மாறுதுங்க, கோலாய் மாறுகின்றது. இது எதை நமக்கு காண்பிக்கிறதுன்னு சொன்னால், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே அனுப்பினார். அவர் வந்த பொழுது அவர் மனுஷனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். மரித்த பின்பதாக அதே பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தம்முடைய குமாரனை மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். போடப்பட்ட கோல் சர்ப்பமாய் மாறியது. ஆனால் வாளை பிடித்த பொழுது பழைய கோலாகவே மாறியது போல போடப்பட்ட பொழுது மனுஷ குமாரனாய் வந்தார். ஆனால் மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்த பொழுது பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் வந்தார். அது மாத்திரம் கிடையாது, ரெண்டாவது ஒரு அடையாளம் சொல்றார். உன் கையை என்ன பண்ணு, கையை என்ன பண்ணு மடியில போடு. பின்பதாக அது என்ன பண்ணு மறுபடியும் மடியிலிருந்து எடு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யார் தெரியுங்களா? கிறிஸ்துவே கர்த்தருடைய புயமாய் இருக்கிறார். இந்த கிறிஸ்து மடியிலே போடப்பட்ட பொழுது அந்த கையானது என்னவானது, குஷ்டரோகமானது. கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நமக்காக பாவமானார். பாவியானார் அல்ல, அவர் பாவமானார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தபடியினாலே பாவமானார். பாவங்களுக்காக மரித்ததினாலே மறுபடியும் மோசே உன் கையை எங்க போடு, மடியில போடு, மடியிலிருந்து எடுத்து பாரு அப்படின்னு போற அது மறுக்கையை போல மாறியது. அவர் உயிரோடு கூட எழுந்த தேவகுமாரனாய் வந்தார். அதற்கு பின்பதாக மூன்றாவது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை தான் வாசிக்க போற. வாசிங்க யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடுக்காமலும் இருப்பார்கள் என்றால், அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு எங்க ஊத்து, நிலத்தில் ஊற்று. அது எப்படி ஆகுங்க, நதியில மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே என்னவா மாறுங்க, ரத்தமாய் மாறும். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி மாறினாருங்க, மனுஷனானார், மனுஷ சாயலானார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தவர், தேவனுக்கு சமமாய் இருந்தவர்.
அவர் மனுஷனானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியில ஊற்றப்பட்ட பொழுது அந்த தண்ணீர் என்னவா மாறியது? ரத்தமாய் மாறியது. ரத்தமே நம்முடைய பாவங்களை கழுவியது. 3 அடையாளமே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. இப்போ மோசேவை தண்ணியிலிருந்து முதல்ல என்ன பண்றாருங்க? எடுக்கிறாரு. அவன் பேர் மோசேன்னு வைக்கிறார் பேரு. 2வது அவர் செய்தது என்னன்னா, தண்ணியில அந்த தண்ணீரை மொண்டு கீழே ஊற்றுகின்றார். ஊற்றின பொழுது அந்த தண்ணி என்னவா மாறுதுங்க? ரத்தமாய் மாறுகின்றது. இயேசு 1ஆம் அதிகாரத்தில், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் தண்ணியிலிருந்து எழுந்து வராரு. எப்படி? ஞானஸ்நானம் பெற்று தண்ணியிலிருந்து மேலே எழுந்து வரும்போது பரிசுத்த ஆவியானவர் பேர்ல இறங்குறாரு. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இது இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். 2வது என்ன நடக்குதுன்னா, மோசே வந்து தண்ணியை கீழே எடுத்து ஊத்துறாரு, அது ரத்தமா மாறுகின்றது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அதே தண்ணீரை தேவன் ரத்தமாய் அல்ல, திராட்சை ரசமாய் மாற்றினார். தொடர்ந்து வாசிட்டு வந்தீங்கன்னா, அவங்க எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட போது வெளியே வந்த உடனே ஒரு சிவந்த சமுத்திரம் அவங்களுக்கு முன்பதாக என்ன பண்றதுங்க? நிற்கின்றது. அப்போ மோசே ஆண்டவரிடத்தில் சொல்ற, ஆண்டவரே, இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு எப்படி நான் சிவந்த சமுத்திரத்தை இவ்வளவு ஜனங்களோடு கூட என்ன பண்ணுவேன்? கடப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு சும்மா அதை வச்சுட்டு இருக்காத, ஓங்கி சமுத்திரத்தின் பேர் என்ன பண்ண அப்படின்னு சொல்ல, நீட்டுன்ற. நீட்டின போது சமுத்திரம் என்ன பண்ணப்பட்டது? கிறிஸ்துவ எங்கெங்கெல்லாம் நீங்க பேசுறீங்களோ உங்களுக்கு வழி உண்டாகுங்க. Where there is no way, when you preach about Christ, God will make a way. கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதவுகளை கர்த்தர் உங்களுக்காய் திறக்க உண்மை உள்ளவர். பேதுருவுக்கு, பவுலுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட்டது. பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தான். ஆனால் சுவிசேஷம் அவனுக்குள் இருந்தபடினாலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு தேவதூதன் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். கதவுகள் தானாய் திறந்தது. கதவுகள் தானாய் திறந்தது. இந்த மாதம் உங்களுக்கு கதவுகள் தானாய் திறக்கும். என்ன டோர்ஸ் உங்களுக்கு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கிறதோ தெரியாது. எப்படிப்பட்ட அயன் டோர்ஸா இருந்தாலும், எத்தனை காவலாளர்கள் அதற்கு முன்பதாய் நின்றாலும், கர்த்தர் உனக்காய் வாசல்களை திறப்பார். அவர் திறந்தார்னா ஒருத்தரும் பூட்ட முடியாதுங்க. அப்போ செங்கடலை பிளக்கிறதுக்காக ஆண்டவர் அந்த கோலை பயன்படுத்துகிறார். ஏற்கனவே சொன்ன கோல் யாருங்க? கிரைஸ்ட். அதற்கு பின்பதாக 15ஆம் அதிகாரம் அவங்க என்ன பண்றாங்க? டிராவல் பண்ணி வராங்க. அந்த இடத்துக்கு வந்த பின்பதாக ஒரு இடத்துல அவங்க என்ன பண்றாங்க? 3 நாள் பிரயாணப்படுறாங்க. 3 நாள் என்ன பண்றாங்க? பிரயாணப்படும் பொழுது மாரா என்கின்ற ஒரு இடத்துக்கு என்ன பண்றாங்க? வராங்க. வந்த பொழுது ஜனங்க மோசே இடத்துல சொல்றாங்க, மோசே, எங்களை கொண்டு போறதுக்காக எகிப்திலிருந்து என்ன பண்ணீங்க? கூட்டிட்டு வந்தீங்க. நாங்க தாகமா இருக்குது. நாங்களும் என் பிள்ளைகளும் எங்க மிருக ஜீவன்களும் என்ன ஆகுதுங்க? மறைந்து போகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே போய் ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே, அந்த மாதிரி ஜனங்க முறையிடுறாங்க அப்படின்னு மோசேவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு மரத்தை காண்பித்தார். என்ன பண்ணாருங்க? உங்களுக்கு மற்ற ரெவலேஷன்ஸ் ஆண்டவர் தருவாருங்க. Those who have a close fellowship with Christ and the word of God, you will receive a special revelation from you. That is for you alone. அது உனக்காகவே. அத்தனை புருஷர்களுக்கு காண்பிக்காததை கர்த்தர் மோசேவுக்கு காண்பிக்கின்றார். ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தில் இருந்து என்ன சொல்றாங்க? ஒரு கிளையை ஒடிச்சு போடுன்ற. என்ன பண்றாருங்க? ஒரு கிளையை ஒடித்து தண்ணீர்ல என்ன பண்ணாருங்க? போடுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. He is the branch of God. தேவனுடைய கிளை எனப்பட்டவர். ஈசாயினுடைய அடி மரத்தில் இருந்து தோன்றிய முளைத்த ஒரு கிளை இயேசு கிறிஸ்து. அந்த கிளைய எங்க போடுறாங்க? அந்த மாரா என்கின்ற ஒரு நீரூற்றில் அதை என்ன பண்றாங்க? போட்ட பொழுது அந்த மாராவினுடைய தண்ணீர் என்னவா மாறியது? மதுரமாய் மாறியது. இயேசு கிறிஸ்துவும் தண்ணியிலே டிராவல் பண்றார். மோசேவும் என்ன பண்றாருங்க? தண்ணியிலே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து மோசே என்ன செய்யறாருன்னா,
மறுபடியும் ஜனங்க என்ன பண்றாங்க, பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. மறுபடியும் ஒரு முறையிடுறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு என்ன இல்லைங்க, தண்ணி இல்லை, நாங்க இப்படி அலையிறோமே அப்படின்னு சொல்லும்போது என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அந்த வார்த்தையில கண்மலையை பேர்ல ஆண்டவர் போய் கண்மலை நிலத்துல போய் நில்லு உன் கோலை என்ன பண்ண, அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பர்களின் கண்களுக்கு முன்பதாக செய்தான். மறுபடியும் தண்ணியில ஒரு அற்புதத்தை என்ன பண்றாருங்க, செய்யறார். அடுத்து என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மறுபடியும் அந்த தண்ணி அற்புதத்தை ஆண்டவர் செய்யறாரு. இப்போ கண்மலையை போய் அடின்னு சொல்லல, கண்மலையை பார்த்து என்ன பண்றாருங்க, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீ உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய். முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது மூப்பர்கள் பார்த்தார்கள். யார் பார்த்தாங்க? மூப்பர்கள் பார்த்தார்கள். இந்த சபைக்கு ஆண்டவர் நிறைய மூப்பர்களை தரட்டும், நிறைய லீடர்ஸ் எழுப்பட்டும். இரண்டாவது சபை என்று எழுதுகின்றார். என்ன எழுதுறாருங்க? சர்ச் அண்ட் காங்கிரிகேஷன். சோ முதல்ல எப்படின்னா மோசே வந்து லீடர்ஸ்க்கு செஞ்சு காட்டுறாரு, அதற்கு பின்பதாக சபையார் எல்லாரும் அதை ஓப்பனா பார்க்கறாங்க. இந்த ரெண்டு அற்புதத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதல் அற்புதத்துல அடிக்க சொல்றாரு, ரெண்டாவது அற்புதத்துல என்ன சொல்றாருங்க, பேச சொல்றாரு. முதல்ல ஏன் அடிக்க சொன்னாரு, ரெண்டாவது ஏன் பேச சொன்னார்? பரலோகத்தில் ஒரு அமைதியான சத்தம் உண்டானது போல இருக்கு. முதல்ல கண்மலையை அடின்னு சொன்னாரு, ஆனா ரெண்டாவது சொல்லும் பொழுது கண்மலையை பார்த்து பேசுன்றார். ஏன்னா முதல்ல இருந்த கண்மலையும் கிறிஸ்து தான், ரெண்டாவது இருந்த இடத்துல இருந்த கண்மலையும் யாருங்க? கிறிஸ்து தான். கிறிஸ்து ஒரே முறை மாத்திரம்தான் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும், ஒரே முறை மாத்திரம் தான் அடிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது முறை அவர் அடிக்கப்பட மாட்டார். அவரிடத்துல பேசணுங்க. எப்போ ஒரு முறை நீங்க அவர் எனக்காக அடிக்கப்பட்டுட்டார்னு நீங்க விசுவாசிட்டீங்களோ அதுக்கப்புறம் அவரோடு கூட பேச ஆரம்பிக்கும். அவரோடு கூட பேச, அவருக்குள் இருக்கிற ஜீவன் உனக்குள், அதை தான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டு ஓடும் என்று சொல்லி. அதற்கு பின்பதாக 6 முறை அந்த தண்ணியை குறித்து மோசேனுடைய லைஃப்ல பார்த்துட்டோம். கடைசியா 7வது முறை என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அது வாசித்துட்டோம். 2வது முறை கண்மலையை அவர் பேச சொல்றாரு, அடிக்கிறார். அதே என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வசனங்களை இன்னைக்கு வந்த எல்லாரும் பேர்ல இந்த வார்த்தையை சொல்லி நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட வாசிங்க. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலும். பாஸ்டர், இந்த சர்ச் பரவி போகிற ஆறுகளை போல இருக்கும். பாஸ்டர், இந்த சர்ச்சினுடைய பரவி போகின்ற ஆறுனா பிரான்சஸ் கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. நீங்கள் நதியோரத்தில் நாட்டப்பட்ட தோட்டங்களை போலவும். கர்த்தர் நாட்டின மரம், நீங்க மனுஷ நாட்டின மரம் அல்ல. கர்த்தர் நாட்டுகின்றது, ஒருவரும் அதை பிடுங்க முடியாது. பிதா நடாத நாற்றெல்லாம் பிடுங்கி போடப்படும். ஆனா பிதா ஒரு நாட்டை நாட்டுட்டாருன்னா அதை ஒருவராலும் பிடுங்க முடியாது, அதை ஒருவராலும் பிடுங்கி எடுக்க முடியாது. நீங்கள் கர்த்தரால் நாட்டப்பட்ட சந்தன மரங்களை போல் இருப்பீர்கள். தண்ணீர் அருகே உள்ள கேதுரு, சொல்லுங்க, கேதுரு விருட்சங்களை போலவும் நீங்கள் இருப்பீர்கள். If it is God's will, பாஸ்டர் இன்னொரு முறை என்னை கூப்பிட்டாருன்னா இந்த சந்தன மரத்தை குறிச்சோ கேதுரு மரத்தை குறிச்சோ உங்களோடு கூட நான் பேசுறேன். அப்போ இந்த ஒரு புரட்சாதியா மனுஷன், அவன் மோசே போல ஒரு ப்ராஃபட் கிடையாது. ஆனா வேற யாரோ ஒரு ஆளு பகால வணங்குன்றவன்
ஆனா அவன் வாயில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. என்ன வார்த்தைனா, நீங்கள் தண்ணீர் அன்றையிலே நீங்கள் இருக்கிறவர்களா இருப்பீர்கள். அப்போ இந்த ஏன் இதைகள் எல்லாம் சொல்றேன்னா, தண்ணி அப்படின்னாவே யூதர்களுக்கு ஒரு ஷாக். ஏதோ ஒன்று இருக்கு. இயேசு கிறிஸ்து யோவான்ல 7 அற்புதங்களை செய்கின்றார். இந்த 7 அற்புதங்களும் தண்ணியோடு கூட சேர்ந்து இணைக்கப்பட்டதா இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் மோசே 7 அற்புத அடையாளங்களை செய்கின்றார். இவைகள் எல்லாமே 10 அடையாளங்கள் எகிப்தியர்களுக்கு, ஆனா 7 விதமான நிறைய செய்தார். முக்கியமான 7 காரியங்கள் அது தண்ணீர் சம்பந்தப்பட்டதா இருக்கின்றது. இப்ப யோவான் எழுதும் பொழுது ஏன் இதை எழுதுறாருன்னா, அவர் யாருக்கு எழுதுறாருன்னா யூத மக்களுக்கு எழுதுகின்றார். யூத மக்களுக்கு எழுதும் பொழுது இந்த தண்ணீரை குறித்து அவர் என்ன பண்றாருங்க, மறக்காம எழுதுகின்றார். இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின என்று எழுதுகின்றார். இதே யோவான் எழுதின சுவிசேஷம் அதே 5ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனத்தை வாசித்து பாருங்களேன். 5ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை நானே வாசிக்கிறேன் உங்களுக்காக. பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள், நீங்கள் நம்புகின்ற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிகள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறான். மோசே யாரை குறித்து எழுதியிருக்கிறாருங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறார். அப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் இயேசுவை கிறிஸ்து என்றும் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசியாமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததினால் தான் இந்த அடையாளங்களை தண்ணீரை கொண்டு காண்பித்து இவர் சாதாரணமானவர் அல்ல, மோசேயினுடைய பிரமாணத்தில் மோசேவுக்கு பிரமாணத்தை கொடுத்தாரு. அந்த பிரமாணங்களிலே 5 புத்தகங்களிலே எழுதப்பட்ட இந்த நபர் இயேசு கிறிஸ்து வானவர் என்பதை இங்கே மோசே மூலமாய் யாருக்கு காண்பிக்கிறாருங்க? யோவான் சுவிசேஷம் மூலமாய் யூதர்களுக்கு காண்பிக்கின்றார். அப்போ யூதர்களுக்கு காண்பிக்கும் பொழுது இந்த ஆட்டு வாசல் அருகே அப்படின்னு எழுதுறாரு. எத்தனை முறைங்க? ஆட்டு வாசல் அருகே ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்திலே 5 மண்டபங்கள் உண்டு. எத்தனைங்க? எவ்வளவு டீட்டெயிலா எழுதுறாரு பாருங்க. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேங்க, பைபிள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஜலத்தில் ஆரம்பித்து 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 1ஆம் வசனம் அங்க ஒழுங்கின்மையா அந்த ஜலம் மாறி அந்த இடத்துல இப்போ கடல் இருந்தது, சமுத்திரம் இருந்தது. ஆனா இங்க சமுத்திரம் கிடையாது, இங்க நதியாய், சுத்தமுள்ள நதியாய், ஜீவனுள்ள நதியாய் மாறுகின்றது. அது மாத்திரம் கிடையாதுங்க, அந்த ஆதியாகம புத்தகத்திலேயே ஒரு ஆடுல ஆரம்பித்து எங்க முடியுதுன்னா ஒரு ஆட்டிலேயே முடியுதுங்க. ஒரு ஆட்டுக்குட்டியில ஆரம்பித்து எங்க முடியுதுங்க? ஆட்டுக்குட்டியிலே முடியுது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். மலைக்கு ஈசாக்கு யாரை கூப்பிட்டு போறாங்க? ஆபிரகாம் கூட்டிட்டு போறார். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறார், அப்பா பலிக்கு கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கே என்ன ஒரு கேள்வி கேட்கிறார். அங்க கேட்ட கேள்விக்கு பதில் எங்க தெரியுமா கிடைச்சிச்சு? பதில் எங்க கிடைச்சிச்சு தெரியுங்களா? அங்க கேட்ட கேள்விக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. என்ன சொல்றாருங்க? மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, இதோ ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. யூதர்களுக்கு இந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப முக்கியம். இப்போ 12 வாசல்கள் எருசலேமில் இருந்தது. 12 வாசல் குறிச்சும் போன மாசம் நான் பிரசங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன்.
அதுல ஒரு முதல் வாசல் நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா முதல் வசனத்திலேயே ஆட்டு வாசலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ ஒவ்வொரு வாசல் இருக்கின்றது. ஒவ்வொரு வாசலிலேயும் சில சம்பந்தப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த வாசலுக்குள்ள என்ன பண்ணணுங்க, நுழையணும். இந்த முதல் வாசல் ஆட்டுக்குட்டி ஆட்டு வாசல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்டு வாசல் வழியா தான் ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, தேவாலயத்திலே பலி செலுத்துவதற்காக ஆடுவையும் பலிகளையும் என்ன பண்ணுவாங்க, இந்த வாசல் வழியா தான் கொண்டு வருவாங்க. எந்த வாசல் வழியா என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. இந்த ஆட்டு வாசல் வழியா தான் என்ன பண்ணுங்க, கொண்டு போக முடியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, வாசல்கள் வழியாய் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்றார் யோவான் 10ஆம் அதிகாரத்தில். வேறொரு வாசல்ல வரமாட்டான், ஆனா நான் எப்படி வருங்க, வாசல் வழியாய் வந்திருக்கின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பலியாவதுக்காக வந்திருக்கிறேன்னு அர்த்தம். இப்ப அந்த ஆட்டு வாசல் அருகே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா வராரு. அவர் யாரும் கூப்பிடல. 2ஆம் அதிகாரத்தில் அவர் கூப்பிடுறாங்க. இயேசுவும் இயேசுவின் தாயாரும் அந்த கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசு இந்த 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அற்புதம் மேல செய்து முடிச்சது பின்பதாக பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அவர் யாரும் இன்வைட் பண்ணல, அவர் யாரும் கூட்டிட்டு போல. ஆனா பண்டிகை வந்த பொழுது அவர் எருசலேமுக்கு சென்றார். யூதர்களுக்கு 3 விதமான பண்டிகைகள் ரொம்ப முக்கியம். ஒன்று பஸ்கா பண்டிகை, 2வது பெந்தேகோஸ்தே பண்டிகை, 3வது டாபர்நாக்கல் சுக்கோத் அப்படின்னா கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகையிலையும் எங்க இருந்தாலும் அவர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும், அந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பண்டிகைக்காக எங்க போறாருங்க, எருசலேமுக்கு போறாரு. எருசலேமுக்கு போகும்பொழுது எதன் வழியா போகின்றார், ஆட்டு வாசல் வழியா போகின்றார். போகும்பொழுது அங்க ஒரு குளம் இருக்கின்றது. அந்த குளத்திற்கு எத்தனை மண்டபங்கள் உண்டு, 5 மண்டபங்கள் உண்டு. எவ்வளவு டீட்டெயிலா எழுதுறாரு பாருங்க. ஏன் இந்த 5 மண்டபங்களை குறித்து எழுதுகிறார் என்று சொன்னா, 5 என்று சொன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கிருபைனா 5ன்னு தெரியும். ஆனா எபிரேய வார்த்தையில ஹே அப்படின்னா என்னங்க, கிரேஸ் அப்படின்னு அர்த்தம். அது 5வது வார்த்தை. அது ஆட்டு வாசலின் அருகே கிருபை வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனா யூதர்களுக்கு 5 புத்தகங்கள் மிகவும் முக்கியம். தி புக் ஆஃப் டோரா, 5 ஆகமங்கள் ரொம்ப முக்கியம். ஆதி ஆகமோ, யாத்திராகமோ, லேவியர் ஆகமோ, என்னாகமோ, உபாகமோ. இந்த 5 ஆகமங்களிலேயும் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தோ, அவர் எப்படியாய் பலியாய் இந்த உலகத்திற்கு வரப்போகின்றார், அது மாத்திரமல்ல எத்தனை பண்டிகைகள் நீங்கள் கொண்டாட வேண்டும், 7 பண்டிகைகள் கொண்டாட வேண்டும். இந்த 7 பண்டிகைகளும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. முக்கியமாய் 3 பண்டிகைகள் தேவகுமாரனாகிய இயேசுவை பற்றியது என்று சொல்லி 5 புத்தகங்கள் யூதர்கள் நம்பிக்கையா இருக்கின்றபடினால இந்த 5 மண்டபங்கள் கொண்ட ஆட்டு வாசலின் அருகே இயேசு கிறிஸ்து வருகின்றார். எதற்காகனா, எழுதப்பட்ட நியாய பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்து நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்ட பலியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று காண்பிப்பதற்காக இந்த 5 மண்டபங்களை ஆவியானவர் இந்த 5ஆம் அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஏன் இந்த அற்புதத்தை ஒரு 6ஆம் அதிகாரத்திலேயோ இல்லை ஃபர்ஸ்டே வச்சிருக்க கூடாதுன்னு நான் நிறைய முறை யோசிக்கிறேன். எவ்வளோ முக்கியமான ஒரு அற்புதம். ஏன்னா 38 வருஷம், எத்தனை வருஷங்க, 38 வருஷம் நடக்காத ஒரு மனுஷன் என்ன பண்றாங்க, நடக்கிறான். நான் விசுவாசிக்கிறேங்க. எவ்வளோ நேரத்தில் அவன் எழுந்து நடந்திருப்பான் சொல்லுங்க, எவ்வளோ நேரத்தில் எழுந்து நடந்திருப்பான். அதான் நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் லிமிட் சொல்லுங்க. செகண்ட்ஸ்னா ஒரு நொடியில். 38 வருஷமா நடக்காத ஒரு காரியம் 3 நொடியில நடந்துச்சுங்க. படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. 38 வருஷமாய் நடக்காதது
3 நொடிகளில் நடந்தது. உங்களுக்கு சொல்றேங்க, ஒருவேளை என் பிஸ்னஸ் இப்படி தான் பாஸ்டர் படுத்துட்டு இருக்கு, என் லைஃப் இப்படி தான் படுத்துட்டு இருக்கு பாஸ்டர், என் வாழ்க்கை இப்படி தான் படுத்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தா இனி உங்களுக்கு தேவதூதன் குளத்தெல்லாம் கலக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட அற்புதத்தை தேவதூதனால செய்யவே முடியாது. தேவதூதனை படைத்தவர், தேவதூதர்கள் போற்றக்கூடிய ஒருவர், வானாதி வானங்களிலே இருக்கிற கோடா கோடியான தேவதூதர்கள் போற்றக்கூடிய ஒருவர், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து 38 வருஷமாய் நடக்காத, சாத்தியமில்லாத, பிசங்கி போய் கிடந்த, படுக்கையில கிடந்த ஒரு காரியத்தை 3 நொடிகளில் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னா, அவனை பார்த்து என்னை விசுவாசிக்கிறாயா? உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? நான் தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறாயா? எந்த வார்த்தையும் கேட்கலங்க, ஒரே வார்த்தை கேட்கின்றார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீங்க விரும்புகிறத கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சில அற்புதங்கள் எல்லாம் நீங்க விசுவாசித்து தான் உங்களுக்கு நடக்கணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிற படியினால, அவருடைய வார்த்தையின் படி, உங்களுடைய விசுவாசத்தின் படி அல்ல, அவருடைய வார்த்தையின் படி நேரம் வரும் என்று சொன்னா நீங்க கூப்பிடணும் அவசியம் கிடையாது. பண்டிகை நாள் வந்த பொழுது இயேசு எருசலேமுக்கு சென்றார். இயேசு எருசலேமுக்கு சென்றார். உங்க வாழ்க்கையில தேவனுடைய நேரம் வரும்னு சொன்னா நீங்க கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார். அவர் உங்கள் வீட்டிற்குள் வருவார். அவர் உங்கள் சூழ்நிலைக்குள் வருவார். வருவார் என்று சொன்னார். இதுவரைக்கும் நடக்க முடியாத, இதுவரைக்கும் நடந்திராத காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் உண்மையுள்ளவர். சோ எதுக்காக மோசே எழுதுறாருன்னா, 6ஆம் அதிகாரத்துல யோவான் அதே 6ல வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதத்தை செய்யறார். 5 அப்பங்களை என்ன பண்றாருங்க? எத்தனை பேருக்கு? 5000 பேருக்கு. அது வாசிங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதற்கு அவர்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அதற்கு அவர்கள், காணத்தக்க நீர் எங்களுக்கு. சரி, ஏற்கனவே சொன்ன யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அடையாளத்தை தான் காண்பிக்கிறது. இந்த ஜனங்க எப்பவுமே என்ன கேட்பாங்க? அடையாளத்தை கேட்குவாங்க. நம்மளாம் அடையாளத்தை கேட்க ஒரே ஒரு அடையாளம் தான், என்னன்னா இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அதான் அடையாளம் நமக்கு. நீ ஒரு பாஸ்டர் இந்த அற்புதம், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் சொல்லிட்டீங்களா? பாஸ்டர் ஜோம் பண்ணாரா? விட்டுருங்க. ஒரு அடையாளத்தை ஆண்டவர் காட்டணும். இதுக்கப்புறம் உனக்கு என்ன அடையாளம்? கிறிஸ்துவே அடையாளம். அப்போ அடுத்த வசனம், வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதி இருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள். அடுத்த வசனம், வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. யார் கொடுக்கலங்க? மோசே கொடுத்தாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. மோசே is a just a prophet, but Jesus is not just a prophet. He is a prophet of God and also he is the son of God. மகா தீர்க்கதரிசியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. யாரையும் குறித்து அப்படி சொல்லல. மரிச்சவன் உயிரோடு கூட படுக்கையில படுத்திருந்த அந்த நாயின் ஒரு மகனை உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பின பின்பதாக ஜனங்க சொல்றாங்க, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றினார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். அப்ப யோவான் என்ன காண்பிக்கிறார்னா, நீங்க அவர் மனுஷனா வந்தாரு, ஆனா சொந்தமானதுல வந்தாரு. உங்க சொந்த, நீங்க தான் அவருக்கு சொந்தம். வாக்குத்தத்தம் பண்ணபடி ஆதியாகமம் 3:15 சொல்லபடி ஸ்திரீயினுடைய வித்தாக, ஏசாயா 9:6 சொன்னபடி கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். மத்தேயு 1:22-23 சொல்லபடி அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த இயேசு இந்த உலகத்துல வந்தாரு. வந்து அவர்களிடத்துல தான் போறாரு. போன பொழுது அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாததுனால இவ்வளவு காரியத்தை அவர் செய்யறார், இவ்வளவு அற்புதத்தை செய்யறார். செய்த போது இந்த 5ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு சம்பவத்தை என்ன பண்றாருங்க? எழுதுகின்றார். இதை எழுதும்போது மூணு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிருக்கேன். டைம் என்ன ஆகுதுங்க? எனக்கு என்னுடைய வாட்ச் ஃபாஸ்ட்டு 7:54. 8 மணிக்கு முடிச்ச போதும் இல்லைங்க. ஓகே, ரசிக்குதுங்களா?
எனக்கு பசிக்குது, 8 மணிக்கு முடிச்சிடுறேன். இருக்கா? ஓ, கையதாட்டுக்கு பாஸ்டருக்கு. அப்போ 10 பேர்லையும் கூட போகலான்னு நினைக்கிறேன். யாருக்கு? ஜோதி பாஸ்டருக்கு பர்த்டே. ஓகே, பாருங்க. ஸோ ரைட், ஓகே, வசனத்துக்கு வருவோம். எங்கே போனாலும் வசனத்தை விட்டு சாப்பாடுன்னு சாப்பாட்டுக்கு போயிடக்கூடாது, புரியுதுங்களா? அதனால் இதுலேயும் ஒரு மேட்ருக்கு பாருங்க. இயேசுவை பிடித்து ராஜாவாக்கும் படிக்கு அவர் கூட போனால் எப்பவுமே நமக்கு என்ன பண்ண மேஜிக் பண்ணி அப்பத்தையும் மீனையும் கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு சில பேர் பிடிச்சு ராஜாவாக்குறதுக்காக வந்தாங்களாம். ஆனால் இயேசு என்ன பண்ணார்? அங்கிருந்து மறைந்து போனார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இவ்வளவு காரியங்களை எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால், மோசேவை விட வந்திருக்கிறவர் பெரியவர் என்பதற்காக சொல்றார். 3ஆம் அதிகாரத்திலே சொல்றார், வனாந்தரத்திலே மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரனும் சிலுவையிலே உயர்த்தப்படுவார் என்று சொல்றார். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, ஆட்டுவாசல் அருகே ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்திற்கு 5 மண்டபங்கள் இருந்தது. இந்த 5 மண்டபங்களும் மோசேயினுடைய 5 புத்தகங்களை குறிக்கின்றது. இந்த 5 புத்தகங்களும் ஒருவரை பற்றி. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், மோசே என்னை குறித்து எழுதியிருக்கின்றார். அந்த எழுதியிருக்கிற நபர் யார் என்று சொன்னால், அவரே தேவனுடைய ஜீவனுள்ள குமாரனாகி கிறிஸ்து. எந்த வாசல் வழியா வரார்னா, ஆட்டு வாசல் வழியா வரார். ஏன் ஆட்டு வாசல் வரார்னா, அவர் பலியாக, ஆட்டுக்குட்டியாக ஆட்டு வாசலின் அருகே வந்து, அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஒரு குளம் இருக்கிறது. அங்கே என்ன நடக்குன்னா, பலிகளை பலி செலுத்தின பின்பதாக ஒரு வெண்கல தொட்டி ஒன்று இருந்ததுங்க. அந்த வெண்கல தொட்டியில் அந்த பலிகளை என்ன பண்ணுவாங்க? கழுவின பின்பதாக தான் எங்க எடுத்துட்டு போவாங்க? அங்கே ஸ்தலத்திற்கு உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு சென்று பலியை படைப்பார்கள். அது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் சகல சாபங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய திரு வசனத்தை கொண்டு நம்மை திரு முழுக்கினாலே நம்மை சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக கரை திரை அற்றவர்களாக உங்களால என்னால முடியாது. நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே நம்மை கழுவி, நீங்க வரலினாலும் உங்களை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி எங்க கொண்டு போய் நிக்க வைக்கிறார்னா, தேவாலயத்தில் அந்த மனுஷனை காண்கின்றார். தேவ ஆலயம் என்று சொன்னா பரலோகத்தில் ஒரு எருசலேம் உண்டுங்க, பரம எருசலேம் உண்டு. அங்கே ஒரு ஆலயம் உண்டு. அந்த ஆலயம் இறங்கி வருகிறது. அந்த ஆலயம் யாருன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவே அந்த ஆலயம். பரலோகத்தை பார்த்த, ஆனா ஆலயம் இல்லைன்னு சொல்றாரு. அந்த ஆலயம் யாருன்னா, ஆட்டுக்குட்டியானவரே அந்த ஆலயமா இருக்கிறார். விளக்க பார்க்கல என்றாரு. விளக்கு யாருன்னா, கர்த்தரே விளக்கு. கர்த்தரே அவர்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். இனி உன் துக்க நாட்கள் முடிந்தது, இருளி நாட்கள் முடிந்தது. ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு வேலைங்க. இனி நீங்க சோகமா இருப்பது ஏன்? இனி நீங்கள் துக்கமா இருப்பது ஏன்? இனி நீ கவலைப்படுவது ஏன்? கவலைப்படாதே, கர்த்தர் உனக்கா யாவையும் செய்து முடித்திருக்கிறார். மூணு காரியத்தை குறித்து நான் பேசி உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஜீசஸ் இஸ் கிரேட்டர் தென் மோசஸ். இயேசு மோசேயை காட்டிலும் பெரியவன். முதல்ல யூதர்களுக்கு தண்ணி என்ன சொன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனா இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறப்போ 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க எங்க முற்பிதாக்களை காட்டிலும் நீங்க பெரியவரோ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவனுக்கு எத்தனை புருஷர்கள்? அவன் என்ன சொல்றாங்க? சொல்றாளே, வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை. சரிதான்,
இருக்கிறதா? எப்படி எனில் உனக்கு எத்தனை புருஷர் இருக்கிறாங்க? 5 புருஷர்கள். 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 5 மண்டபங்கள். 6ஆம் அதிகாரத்தில் 5 அப்பம். ஒன்னொன்னா டீட்டெயிலாக பிரசங்கம் பண்ண நமக்கு நேரம் போதாது. அந்த அம்மா சொல்றாங்க, இந்த மலையிலே எங்க முன்னோர்கள் எல்லாம் பிதாவை தேவனை தொழுது கொண்டார்களே. அந்த வசனத்தை தேடி கண்டுபிடிச்சு வாசிங்க. எத்தனை வசனம் சொல்லுங்க? எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டார்கள். எந்த மலையில? இயேசு கிறிஸ்து அந்த ஒரு மலையில் இருக்கிறார், கரிசி மலை. நீங்க 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. முதல் வசனம் 2ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய என்ன பண்ணாங்க? வகை தேடினார்கள். எதுக்காகனா, அற்புதம் செஞ்சாரு, நான் மோசேயோட பெரியவன் என்றது சொல்றாரு. இதை சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எவ்வளோ ஆளு. பிரதர் என்னுடைய தம்பி தான் அவரு. பாஸ்டர், உங்களுக்கு விரோதமா யார் எழுந்தாலும் அந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும். Because you have a call of God. இயேசு என்ன பண்ணாங்க? ஊழியத்தை முடிச்சிடலாம், போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஒன்றும் நடக்கல. ஏன்னா கர்த்தர் ஒன்றை ஆரம்பித்தார் என்று சொன்னா எந்த மனுஷனும் அதற்கு முன்பதாக எதிர்த்து நிற்கவே முடியாது. அவர்கள் யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவில் சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை. அப்போ நல்லா கவனிங்க. இது ரொம்ப, இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கிறப்போ ரொம்ப இப்படி நோண்டி நோண்டி என்ன பண்ணுங்க. நொங்கு பார்த்துருக்கிறீங்களா? நொங்க என்ன பண்ணிடுவாருங்க. நாங்கெல்லாம் பாஸ்டர்ஸ் நொங்கு அப்படி சீவி கொடுத்துறோம். நீங்க தான் என்ன பண்ணுங்க, நோண்டி அப்படி அது மேலே இருக்கிற தோல் எடுத்து சாப்பிடணும். தோலோடு கூட சாப்பிட்டீங்கன்னா கசப்பாக இருக்கும். சில பேர் நீங்கள் உரிச்சு அது அப்படியே நொங்கு கண்ணு மாதிரி கொடுங்க பாஸ்டர், அது பாஸ்டர் தருவார். ஸோ முதல்ல ஒரு மலையை குறித்து எழுதுறாரு. இந்த மலையிலே எங்கள் பிதாக்கள் உம்மை என்ன பண்ணாங்க? தொழுது கொண்டார்கள் என்றாங்க. அடுத்து யூதருடைய பண்டிகை வருது. மறுபடியும் பண்டிகைக்கு என்ன பண்றாருங்க? போறாரு. 7 நாள் பண்டிகை நடக்கும். 8ஆவது நாள் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க? ஒருவன் தாகமா இருந்தா என்கிட்ட வான்றாருங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. என்ன பண்டிகைன்னு எழுதுறாரு? கூடார பண்டிகை. சரி, முதல் வசனம் முதல் அதிகாரத்தில் அவருக்கு சொந்தமானவர்கள் வந்தார், சொந்தமானதிலே வந்தார். அவர் என்ன பண்ணல? சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளல. சொந்தமானவர் மட்டும் ஏற்றுக்கலைங்க, வீட்டில் இருக்கிறவங்களே ஏற்றுக்கல. எப்படி இருக்கு ஆண்டவருக்கு? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து படைத்த மக்களே தன்னை ஏற்றுக்கொள்ளல, கொலை செய்யறதுக்காக தேடுறாங்க. சரி நம்ம வீட்டுக்காவது போகலாம் அப்படின்னா வீட்லயும் ஏற்றுக்கலைங்க. வீட்டில் ஏற்றுக்காதனால அவர் என்ன பண்ணாருங்க? கலிலேயாவுக்கு போயிட்டார். ஒரு பாட்டு எழுதியிருக்குது. கலிலேயாவுன்னா என்னங்க? கர்த்தர் இயேசு ஊழியம் செய்த இடமுங்க அப்படின்னு ஒரு பாட்டு 2005ஆம் வருஷம் எழுதுனேன். கலிலேயாவை குறித்து படிச்சுட்டு இருக்கிறப்ப குஷ்டரோகம் உள்ள ஜனம் அதிகமுங்க, குருதி சிந்தி மீட்ட கர்த்தர் சென்றாருங்க. இன்னொரு நாள் பாடி காட்டுறேன், எனக்கு ஸ்கேல் எல்லாம் தெரியல. அப்போ இந்த ஆறாம் அதிகாரம் வாங்கல, 6ஆம் அதிகாரத்தில் வாங்க. இந்த திபேரியா என்கின்ற கடல் அருகே போகின்றார். 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யூதருடைய பஸ்கா பண்டிகை என்னவா இருந்ததுங்க? சமீபமாக இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி 3ஆம் வசனத்தில் வாசிங்க. இயேசு ஒரு மலையின் மேல் ஏறினார். இப்போ இயேசு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு பண்டிகை சமீபமாக இருக்கிறபடினால எருசலேமுக்கு போறார். என்ன பண்டிகைன்னா பஸ்கா பண்டிகை. 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பண்டிகை சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன பண்டிகைங்க? கூடார பண்டிகை. பஸ்கா பண்டிகை முடிஞ்ச உடனே 7 நாள் கழிச்சு என்ன பண்டிகை ஸ்டார்ட் ஆகுதுங்க? கூடார பண்டிகை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 4ஆம் அதிகாரத்தில் ஒரு மலையை குறித்து எழுதுறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, எங்க முற்பிதாக்கள் இந்த மலையில் தொழுது கொண்டார்களே. 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? ஒரு மலையில மேல ஏறி உட்கார்ந்து
ஜனங்களுக்கு போதிக்கின்றார். ஒரு 2 மலைகள். எத்தனை மலைங்க? 2 மலைகள். இந்த 2 மலைகளுக்கு நடுவில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, இந்த 38 வருஷமா பெரும்பாடு கிடையாது, 38 வருஷமா வியாதி கிடந்த ஒரு மனுஷன். நல்லா கவனிச்சுக்கணும். அந்த மலையில பிதாக்கள் தொழுது கொண்டார்கள்னு அந்த அம்மா சொல்றாங்க. இந்த மலையில இயேசு கிறிஸ்து ஏறி ஜனங்களுக்கு தம்முடைய வார்த்தை என்ன பண்றாருங்க சொல்றார். இஸ்ரவேல் மக்கள் இந்த வனாந்தரத்தில் இருந்தபோது ஆண்டவர் மோசேவை கொண்டு இந்த 2 மலை மூலமாக தான் வார்த்தையை பேசுவார். ஒரு மலையில ஏறி சாபத்தை குறித்து சொல்லுவார் மோசே, இன்னொரு மலையில ஏறி ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த 2 மலைக்கு வராரு, ஆனால் சாபத்தை குறித்து சொல்லவே இல்லை. ஏன்னா கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி சாபமாக போகின்றார், சாபத்தை நன்மையாய் மாற்ற போகின்றார். இந்த 2 மலைக்கு நடுவில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் நடந்ததுன்னா, இங்கே 38 வருஷமாய் வியாதி கிடந்த ஒரு மனுஷனை இயேசு கண்டார். அவனை பார்க்கறதுக்காகவே வராருங்க, வேற யாரையும் பார்க்கறதுக்காக இல்லை. அங்க குருடர்கள் இருந்தார்கள், சப்பானிகள் இருந்தார்கள், சூம்பின உறுப்பினர்கள் இருந்தார்கள், நிறைய வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் தள்ளிட்டு ஒரு மனுஷன் 38 வருஷமா படுத்துட்டு இருக்கிறான் ஒரு இடத்துல. அவனை ஆண்டவர் பார்க்கின்றார். சகல வியாதிகளையும் ஆண்டவர் சுகமாக்கினவர் அல்லவா? தமிழத்தில் வந்த எல்லா வியாதியஸ்தரையும் சுகப்படுத்தினவர் அல்லவா? ஒருவர் கூட ஆண்டவர் விட்டு வைக்கலையே. ஆனால் இங்கே குருடரை விடுறாரு, சப்பானிகளை விடுறாரு, இங்கே சூமின உறுப்பினர்கள் விடுறாரு. விட்டு அந்த மனுஷனை போய் பார்ப்பதற்காக இயேசு போறார். அந்த மனுஷன் எவ்வளவு நாள் வியாதியா இருந்ததையும் எழுதி வச்சிருக்கிறார் ஆவியானவர். எத்தனை வருஷங்க? 38 வருஷமா. அது யார்கிட்ட போய் ஒருவேளை ரிப்போர்ட்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏசு அற்புதம் நான் செஞ்சுட்டு என்பதாக யோவான் போயிட்டு எவ்வளோ நாளாக நீ வியாதியாக இருக்கிறன்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். 38 வருஷமா அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை கரெக்டாக யோவான் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ ஏன் அந்த 38 வருஷம் நாங்கள் எழுதுறாருன்னா, ஏற்கனவே சொன்ன ஒரு மலையில் அந்த அம்மா இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது பிதாக்கள் இங்கே தொழுது கொண்டார்கள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு மலையில் மேலே ஏறி ஜனங்களுக்கு வார்த்தையை சொல்றாரு. இந்த 2 மலைகளுக்கு நடுவில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் படுத்திருக்கிறான். அவனுக்கு 38 வருஷமா அவனுக்கு வியாதி என்று சொல்லி 6ஆம் வசனத்தில் எழுதல, 5ஆம் வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இப்ப என்ன நடக்குதுன்னா, ஏன் 38 வருஷம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்த பின்பதாக செங்கடலை எல்லாம் பிளந்து ஆண்டவர் கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்த பிறகு காதேஸ் பர்னாயா என்கின்ற ஒரு இடத்துல அவங்க வந்து என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? காதேஸ் பர்னாயா என்ற இடத்துல. அங்கே அவங்க என்ன பண்றாங்க, கூடாரம் போட்டு தங்கிடுறாங்க. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 14 15 வசனங்களை வாசிங்களேன். 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறேன் நானே. யுத்த மனுஷரான அந்த சந்ததியெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவில் இருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கு மட்டும் சென்ற காலம் 38 வருஷம். எத்தனை வருஷங்க? 38 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரே இடத்துல சுத்தி 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 வந்துட்டு இருந்தாங்க. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா, 2 மலைகளுக்கு நடுவுல ஒரே இடத்துல ஒரு முறை இந்த மலையை சுத்துவாங்க, இன்னொரு முறை இந்த மலையை சுத்திட்டு மலையே சுத்தி 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 எத்தனை வருஷம் சுத்திட்டு இருந்தாங்க? 38 வருஷம் சுத்திட்டு இரவானா என்ன பண்ணுவாங்க, படுத்துருவாங்க. ஏன்னா மண்ணா கொடுக்குறாரு இல்லையா, சாப்பிடுவாங்க,
அப்புறம் சுத்துவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, படுப்பாங்க. இன்னைக்கு நிறைய யூத்ஸ் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாப்பிடுவாங்க, அப்படியே சுத்துவாங்க, மறுபடியும் படுப்பாங்க. சாப்பிடுவாங்க, அப்படியே சுத்துவாங்க, படுப்பாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒரு வேலையும் செய்யாம இந்த 38 வருஷமா வியாதியோடு கூட இருக்கிற மனுஷன் போல. இனி நீங்க இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்கவும் விட மாட்டாரு. உங்களுக்கே ஒருவேளை நான் சுகமாக முடியாதுன்னு நினைப்பு இருந்தாலும் உங்களை சுகப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் வருவாரு. ஏன்னா உங்களை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். அதனால உங்களை பார்க்கும்படிக்கு தான் வருவாரு. மற்ற குருடர்களை அல்ல, மற்ற சப்பானிகளை அல்ல, மற்ற சூமின உறுப்பினர்கள் அல்ல, உங்களை பார்க்கும்படிக்கு. இந்த இஸ்ரவேல் மக்கள் 38 வருஷமா வானந்தரத்தில் என்ன பண்றாங்க, அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த 38 அப்படின்னா என்னன்னா, அதாவது அலைந்து திரிதல், வனாந்தரத்தில் அலைந்து திரிதல் என்று பேருங்க. நிறைய மீனிங் இருக்கு. வில்டர்னஸ் வாண்டரிங், எக்ஸைல், சிக்னஸ், வியாதியிலே சுத்திட்டு இருக்கிறது அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலாக சுற்றுவாங்க. அப்படி எதனா இருந்துச்சுன்னா, ஜீசஸ் நேம் ஐ ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். இனி நீங்கள் அலைஞ்சிச்சு அவசியம் கிடையாது, கர்த்தர் உங்களை குணமாக்குகின்றவர். இப்போ இந்த இடத்துல வந்து அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நல்லா கவனிங்க, மற்றவர்களுக்கு விசுவாசம், இவனுக்கு விசுவாசமே கிடையாது. என்ன கிடையாது? நான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறியான கேட்கல. நான் இதை உனக்கு செய்யக்கூடும் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்கவில்லை. உன் விசுவாசம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லல, உன் விசுவாசம் பெருசுன்னு சொல்லல. ஆனா அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சில நேரங்களில் ஆண்டவர் விசுவாசத்தின் அடிப்படையில் அற்புதங்களை செய்ய மாட்டாரு. அவர் உங்களை அன்பு கூறுகின்றபடினாலே உங்களுக்கு அற்புதங்களை செய்கின்றவர். ஆண்டவருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 13 சொல்லுகிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை 3 நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அவர் உங்களை அன்பு கூறுறதுனால உங்களுக்கு அற்புதம் செய்யறாருங்க. உங்களுக்கு ஏன் விசுவாசம் கொடுக்கிறாருன்னா, நான் எப்படிப்பட்ட அற்புதத்தை உனக்கு செய்திருக்கிறேன் என்று பார்ப்பதற்காக உங்களுக்கு விசுவாசத்தை தருகின்றார். அப்ப அந்த 2 மலையின் நடுவில் அந்த 38 வருஷமா ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் 2 மலைகளுக்கு நடுவிலே ஒரு கூட்டம் எத்தனை வருஷம் சுத்துதுங்க? 38 வருஷம் சுத்திட்டு இருக்கிறாங்க. 38 வருஷம் சுத்தும் போது என்ன நடந்துச்சுன்னா, அவர்கள் பாளையத்தின் நடுவிலே என்ன பண்ணாங்க, மாண்டு ஒளிந்து போனார்கள். என்னங்க மாண்டு? நீங்க 1 கொரிந்தியர் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டினுடைய ஊழியத்தினுடைய மகிமை அவர்கள் எழுதுகின்றார்கள். மரணத்திற்கு ஏதுவான ஊழியமே அப்படி இருக்கும் என்று சொன்னா, மோசே செய்த ஊழியமே அப்படி இருக்கும் என்று சொன்னா, புதிய ஏற்பாட்டு ஊழியம் கிறிஸ்துவினால் தரப்பட்டது, ஆவியானவரால் தரப்பட்டது. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. விடுதலை மாத்திரமல்ல, அங்கு மகிமையும் உண்டு. அந்த ஆவியானவர்னால் தானே நாம் மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே மோசே ஜனங்களோடு கூட பேசும் பொழுது என்ன நடக்குன்னா, முகத்துல ஒரு துணியை போட்டு முக்காடு போட்டு மூடிக்கொள்ள வேண்டும். ஜனங்கள் மோசேயினுடைய முகத்தை பார்க்க பயந்தார்கள். ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு திரளான ஜனங்களை கண்டு ஒரு மலையின் மேல் ஏறி முகத்திலே முக்காடு போடவில்லை. கிறிஸ்துவினால் அந்த முக்காடு நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த முக்காட்டை நீக்கி இனி மோசே அல்ல, மோசேயை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அன்றைக்கு 38 வருஷமாய் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த 6,3548 பேர்
மடிந்து செத்து போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் மூலமாய் ஒருவரும் மரிப்பது பிதாவுக்கு சித்தம் அல்ல, ஒருவரும் கெட்டு போவது அழிந்து போவது பிதாவுக்கு சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிதா நீடிய பொறுமை உடையவராய் இருக்கின்றபடியினால தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி 38 வருஷம் மரணத்தின் படுக்கையில படுத்திருந்த அந்த மனுஷனை கண்டு சுகமாக வேண்டி விரும்புகிறாயா என்று அவனை பார்த்தவர் கேட்கிறார். 38 வருஷமா ஒரே இடத்துல அவங்க சுத்திட்டு இருந்தாங்க. யார் இந்த மக்கள்னா, இப்படி வியாதியாய் கிடந்த 38 வருஷமாய் வியாதி கிடந்த இந்த மனுஷனை போல. அப்ப அவனை சுகமாக வேண்டுகிற விரும்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ஒரு வார்த்தை கேட்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே, ஒரு முறை இந்த மாதிரி தேவதூதர்கள் எல்லாம் வருவாங்க. ஒரு தேவதூதன் வந்து குளத்தை என்ன பண்ணுவாருங்க, கலக்குவாரு. டைமும் கலகிடுச்சு. அதனால யார் ஃபர்ஸ்ட் இறங்குறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சுகமாகுவாங்க. குளத்துல இறங்குறவன் சுகமாகுவான். ஆனா உனக்காக குளமாகவே அவர் வானத்தை விட்டு இறங்கினவர். எல்லாருமே சுகமாவாங்க. அப்போ அவனை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு. அவன் என்ன பண்ணிட்டாங்க, எழுந்து நடத்துட்டாங்க. ஷார்ட்டா சொல்லி முடிச்சாரு. இப்ப யூதர்களுடைய பண்டிகை குறித்து அங்க முதல் வசனத்தில் எழுதுறாரு. 6ஆம் அதிகாரத்துல பஸ்கா பண்டிகைன்னு எழுதுறாரு. 7ஆம் அதிகாரத்துல கூடார பண்டிகைன்னு எழுதுறாரு. 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல ஒரு மலையை குறித்து எழுதுறாரு. 6ஆம் அதிகாரத்துல ஒரு மலையை குறித்து எழுதுறாரு. 5ஆம் அதிகாரத்துல 38 வருஷமா வியாதிக்கு இருந்த ஒரு மனுஷனை குறித்து எழுதுறாரு. யூதர்களுக்கு பண்டிகை நான் என்னன்னு தெரியும், தண்ணீர் என்று சொன்னான் என்னன்னு தெரியும், இந்த மலையை என்னன்னு தெரியும். அதனால யோவான் என்ன பண்றாருங்க, இவைகள் எல்லாவற்றையும் சொல்லி இயேசுதான் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர்தான் வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட மன்னா என்று சொல்லி சொல்லுவதற்காக என்ன பண்றாருங்க, இவன் எழுதுறார். இப்ப இவர் சுகமாயிட்டார். என்ன பண்ணிட்டாருங்க, சுகமாயிட்டு இவன் எழுந்து என்ன பண்ணாங்க, எழுந்து ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 11 வசனங்களை மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவர்களுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போது சோதனையின் நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை அடுத்து அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் அந்த சந்ததி ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை. என்னங்க, போதும், என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி கோபத்தில் என்ன பண்ண, இந்த 38 வருஷமா இருந்த வியாதியா இருந்த மனுஷன் எந்த நாள்ல அங்க உயிரோடு எழுப்பப்பட்டான், எந்த நாள்ல, ஓய்வு நாளிலே எழுப்பப்பட்டான். இப்போ ஓய்வு நாள் என்ன நாளுங்க, இளைப்பாறுதலின் நாள். என்ன நாளுங்க, சாபத் இஸ் தி டே ஆஃப் ரெஸ்ட். 6 நாள் ஆண்டவர் உலகத்தை எல்லாவற்றையும் படைத்து 7வது நாள் என்ன பண்ணாருங்க, ஓய்ந்திருந்தார். ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதனால மத்தேயு 11 ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் ஒரு ஷாக் ஆயிடுச்சு. இளைப்பாறுதலா, அது எப்படி, அத வேற ஒருத்தர் தானே தர முடியும். ஏன்னா மோசே அதை சொல்லி இருக்கிறாரு. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அவர் தானே சொல்லி இருக்கிறாரு. ஆனா இங்க யாரோ ஒருத்தர் வந்து நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. இப்ப இந்த மனுஷனை எங்க கொண்டுட்டு போறாருன்னா ஓய்வு நாள்ல கொண்டு போறாருங்க. ஓய்வு நாள் என்ன நாள்னா ரெஸ்ட் டே.
வியாதியோடு கூட ரெஸ்ட் எடுக்கிறது வேற, ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் ரெஸ்ட் எடுக்கிறது வேற. அதுவரையிலே அவர் 38 வருஷம் வியாதியில ரெஸ்ட் எடுத்திருந்தார். ஆனா இன்னி இவன் வியாதியிலிருந்து சுகமாக்கப்பட்டு அல்லது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்கள் கழுவப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது இவன் ஓய்வு நாளுக்குள்ள வரா. இந்த ஓய்வு நாள் யாருன்னா கிறிஸ்துவே நம்முடைய ஓய்வு நாளாய் இருக்கின்றார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் மாத பிறப்புகள் ஆனாலும் பண்டிகைகள் ஆனாலும் விசேஷித்த 4 நாட்களாக இருந்தாலும் எல்லாம் கிறிஸ்துவை பற்றிய பொருளே. இந்த ஓய்வு நாள்ல என்ன பண்ணிட்டான்னா அவன் ஒரு வேலை கூட என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த ஒரு வசனத்தையும் வாசித்துருங்க. அதே எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்க நீங்க போடுங்க. நான் இப்போ படிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 16 இல்லையா? கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? அடுத்த வசனம். மேலும் அவர்கள் 40 வருஷமாய் கர்த்தரை என்ன பண்ணாங்க? ஆரோசித்தார்கள். அடுத்த வசனம். பாவம் சொல்லுங்க. பாவம் செய்தவர்களை அல்லவா அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில். இப்ப யார் ஆரோசித்தார்னா பாவம் செய்தவர்கள். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை மறுபடியும் எங்க பாக்குறாருங்க? தேவாலயத்தில் கண்டு அவன் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அவங்கெல்லாம் பாவம் செஞ்சாங்க. ஆனா அவங்கெல்லாம் வனாந்தரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? விழுந்து போயிட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் அவனை பார்த்து சொல்றாரு, இனி நீ விழுந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. விழுந்து போயிருக்கிற உன்னை நான் திரும்ப தூக்கி சாட்சியை நிறுத்தி வைக்க போகின்றேன். இனி நீ பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால், சத்தியம் உங்களை விடுதலையாக்கினால் உண்மையாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்குது என்று சொன்னால் ரோமர் 8:1-2 சொல்லுகிறது. ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவினுடைய ஆவியின் பிரமாணம் உங்களை பாவம் மரணம் என்பவைகளிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறது. காரணம் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அவரை அனுப்பினார். முடிச்சிட்டேன். நிறைய வசனம் இருக்கு. ஆனா ஒரே வசனத்தை மாத்திரம் படிச்சு முடிச்சிடும். அதே 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்ப ஏன் இந்த அற்புதத்தை ஏன் இந்த இடத்துல எழுதி வைக்கணும்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு கூட்ட ஜனம் 6 லட்சம் பேருக்கு மேல வனாந்தரத்தில் விழுந்து செத்தார்கள். இயேசு வனாந்தரமான ஒரு இடத்து அந்த இடத்துக்கு மலைக்கு போறார். போய் ஜனங்களுக்கு உபதேசிக்க தொடங்குறார். மோசே பேசினதை கேட்காததுனால அத்தனை பேரும் வனாந்தரத்தில் செத்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் பேசினார். சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆமா ஆண்டவரே. சாக பிழைக்க கிடந்த உயிரோடு கூட எழுந்து நின்னுட்டான். படுக்கையை என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். ஓய்வு நாள மீறிட்டான். ஓய்வு நாள மீறிட்டான். ஜனங்களா சொல்றாங்க, இவன் ஓய்வு நாள மீறிட்ட. என்னடா எப்பரா உனக்கு நடந்துச்சு? ஏன்னு தெரியாதுப்பா. யாரோ ஒருத்தர் வந்தாரு, என்னை எழுந்து நடன்னு சொன்னா நான் நடந்துட்டேன். அவர் யாருன்னு கேட்கிற, ஓய்வு நாள் நீ மீறிட்டு இருக்கிறியே அப்படின்னு உடனே மனுஷகுமார், மனுஷன் ஓய்வு நாளுக்கென்று மனுஷன் உண்டாக்கப்படல, மனுஷனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Christ is our Sabbath. Christ is our festival. கிறிஸ்துதான் நம்முடைய பண்டிகை. கிறிஸ்துதான் நம்முடைய ஓய்வு நாள்.
கடைசியில் அவன் என்ன பண்றான்? 15 வாசகம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த மனுஷன் போய் ரொம்ப நிதானமா வாசிக்கணும். ஐயா, நானெல்லாம் பைபிள் வாசிக்கிறப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமா வாசிக்கணும். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்து. நல்ல கையை தட்டி ஒரு அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? சர்ச்சினுடைய வேலையே என்னன்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு பாவங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஓய்வு நாளாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஒரு வேலை உண்டு. கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரன் என்று மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அருமையான தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, உங்களுக்கு எனக்கு இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சிருக்கிறாருங்க. நிறைய பேருக்கு அவர் யாருன்னு தெரியாது. உனக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அத்தனை வருஷத்துல அவன் சுகத்தை பெற்றவன் அவன் வீட்டுக்கு கூட போல. நான் யூதர்கள் இடத்துல சென்று என்னை சுகமாக்கினவர் முதல்ல யாருன்னு தெரியலன்றான். முதல்ல யாருன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் வந்தாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னா நான் நடந்துட்டேன்றான். ஆனா இயேசு தேவாலயத்தில் அவனை மறுபடியும் பார்க்கிறேன். உங்களை மறுபடியும் பார்க்கறதுக்காக இயேசு வருவாருங்க. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா? உங்களை விட்டு கொடுக்கறதா ஐடியாவே கிடையாது அவருக்கு. நீ எப்படி இருக்கிற மறுபடியும் பார்க்கறதுக்கு வராரு பாருங்க தேவாலயத்துக்கு. பார்த்து கண்டிக்கலாம் இல்லை, நீ பாவம் செய்யாதன்னா கண்டிப்பு வார்த்தை கிடையாது. உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன்பா, அதனால நீ இப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வார்த்தையை சொன்ன உடனே மறுபடியும் அவனை பார்த்து அந்த வார்த்தையை சொன்ன உடனே இனி அவன் பாவம் செய்யல. இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். எந்த கூட்டம் இயேசுவை கொலை செய்ய தேடுறதோ அந்த கூட்டத்துக்கிட்டவே இயேசுதான் என்னை சுகமாக்கினார்னு சொல்றாரு. He was ready to die for Christ. நீங்களும் நானும் இந்த ஊழியத்தை செய்தோம்னா சபை எங்கேயோ ஆண்டவர் கொண்டு போவார். எல்லாரையும் உற்சாகப்படுத்தி சொல்றேன், இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுங்க. காலேஜில் சொல்லுங்க, ஸ்கூல்ல சொல்லுங்க, ஒர்க் பிளேஸ்ல சொல்லுங்க, வீட்டில் இருந்தா மற்ற வீட்டுக்கு அக்கப்பக்கம் இருக்கிறவங்களுக்கு சொல்லி நீங்க சொல்லுங்க. கர்த்தர் கிரியை நடப்பிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்திற்காக உமக்கு நன்றி. அருமையான பாஸ்டர் ஜோஷுவா, சிஸ்டர் ஷாலினி, அவருடைய தம்பி, அவருடைய குடும்பத்தார், சபை மக்கள் யாவரையும், மியூசிக் பேண்ட் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த சபையை நீர் மலையின் மேல் உள்ள பட்டணம் போல வெளிச்சமாய் நீர் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை கொண்டு நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து அவருடைய காதுகளில் அவர்கள் கேட்டு இயேசுவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று மற்றவர்களுக்கு அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஓவர் டு பாஸ்டர் ஜோஷுவா.